இந்த காலேஜ் சூப்பர் காலேஜுங்க, இதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்துருங்க, நான் மேனேஜ்மெண்ட்ல எனக்கு தெரியுங்க, நான் சீட்டு வாங்கி கொடுத்துறேன். அவர் போய் அங்க வாங்கி கொடுத்தாருன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 இருந்து 1 லட்சம் ரூபாய் கிடைக்குமா? இவரு என்ன பண்ணுவார், 8 லட்சம் ரூபாய் அங்க கேட்டிருப்பாங்க, இவர் 9 லட்சம் ரூபாய் வச்சு 1 லட்சம் ரூபாய் எடுத்துப்பாரு. எதுக்கு தேவையில்லாம 1 லட்சம் ரூபாய் அடிஷனலா? சில சில காலேஜ்ல வந்து பணம் கொடுத்தா போதும் உங்களுக்கு சீட்டு வந்துடும். பட் பணம் கொடுத்தா போதும் சீட்டு வந்துடும்னா அதுக்காகவா ஜாயின் பண்றீங்க அப்படின்றதையும் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணணும். நம்ம ஏதோ சரி மேனேஜ்மெண்ட் என் குழந்தை கேட்குது, மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னு நான் வாங்கிட்டு கடனை வாங்கிட்டு அது கட்ட முடியாம போறதுக்கு நம்மளுக்கு சான்சஸ் இருக்கு. அதில் கட்ட முடியுமா? இது எல்லாத்தையுமே ஒரு பேரண்ட் ஆங்கிள் நீங்க செக் பண்ணி தான் ஆகணும். குழந்தைக்கு தெரியாது இதெல்லாம். இன்ஜினியரிங்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கலாமா இல்ல கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சிச்சு, ரிசல்ட் வரப்போது, இவ்வளவுதான் எனக்கு மார்க் வாங்கியிருப்பேன், போன வருஷம் இவ்வளவு கட் ஆஃப் இருக்கு, எதுல போகணும் ஒரு கன்ஃபியூஷனா இருப்பாங்க. எப்படி வந்து நம்ம போகணும், எது போனா நல்லா இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். யாரெல்லாம் +2 படிச்சு முடிச்சு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, ஸ்டேட் போர்டு இருந்தாலும் சிபிஎஸ்இ, அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும், ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. அந்த பேரண்டா இருந்தீங்கன்னா தயவு செய்து ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா உங்களால ரைட் டிசிஷன் எடுக்க முடியும். ஓகே, வீடியோக்கு போலாமா? நான் உங்கள் கோவிந்தராஜ், RJR அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு. என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், பிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்ற கவலைப்படக்கூடிய என் பெற்றோரா நீங்க வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. என்ன இந்த வீடியோல பார்க்க போறோம், ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல 2026 இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ரைட்டா? இன்னும் கொஞ்சம் அப்படி ரிசல்ட் வந்து டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் போயிடும். ரிசல்ட் வந்து சிபிஎஸ்சிக்கு 20th அன்னைக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஏப்ரல் சொல்லியிருக்காங்க. சிபிஎஸ் ஸ்டேட் போர்டுக்கு நம்மளுடைய +2ஓட ரிசல்ட் எப்போ வரும்? எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுமே டிக்ளேர் பண்ணுவாங்க. ரைட்? இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் என்னெல்லாம் வித்தியாசம் இருக்கு, எப்படி போகுது, எவ்வளவு ஃபீஸ், கட் ஆஃப் தேவையா, இல்ல பணம் கொடுத்தா வந்து கவர்மெண்ட்ல சீட் கொடுப்பாங்களா, இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் வந்து பாத்தீங்கன்னா வாங்க முடியுமா, இப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட நான் 10ல இருந்து 40 லட்சம் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து மாத்து பண்ண போறோம், இல்ல சேவ் பண்ண போறோம், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ரியாலிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அட்மிஷன்ஸ் வந்து நாட் ஜஸ்ட் அபவுட் கெட்டிங் ஏ சீட். இன்ஜினியரிங் சீட் வாங்குறது வந்து ரொம்ப பிரம்மாண்டம் கிடையாது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான இடத்துல நம்மளுக்கு கரெக்டான குரூப் வாங்குறோமா அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதுல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம். ஒரு 4 வருஷத்துக்கு நம்ம படிக்கிறதுக்கு நம்ம குழந்தைக்காக எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம். 1 லட்சம் கட்டுறோமா, 1.5 லட்சம் கட்டுறோமா, 2 லட்சம் கட்டுறோமா, இல்ல ஏதோ குரூப் எடுக்கணுன்றதுக்காக மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு காசை கொடுத்து நம்ம சீட்டு வாங்குறோமா. அந்த சீட்டு வாங்கினதுக்கு அப்புறம் குழந்தை வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்குதா, பிளேஸ்மெண்ட் கிடைச்சதுன்னா எவ்வளவு குழந்தைக்கு வந்து கேரியர்ல வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த காலேஜ்ல என்ன மாதிரி எல்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். டோட்டல் ஆவரேஜ் வந்து நாங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம், முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வரப்ப என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அந்த காலேஜ்ல கொடுத்துருக்காங்க, எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வரும், அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இட்ஸ் ஆல் பிசினஸ் தான், ஒண்ணுமே வந்து பெரிய இது கிடையாது. படிப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா வேற எது இருந்தாலும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய கெரியர் ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்றதும் முக்கியம். பட் அதுக்கான செலவுகள் வந்து பாத்தீங்கன்னா பழைய காலத்தோட கம்பேர் பண்றப்ப இப்ப ஜாஸ்தியாவே இருக்கு. அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றப்ப நம்மளுக்கு ரிட்டர்ன் என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியதா ஒன்று இருக்கு. காலேஜ் குவாலிட்டி ரேட் ஆகுது. ஒண்ணு நான் ஸ்பெண்ட் பண்றேன், நல்ல காலேஜஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல சீட்டு எடுக்கணும், அந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா குவாலிட்டியும் இருக்கு, பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா கொடுக்குறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரம்மாண்டமா வச்சிருக்காங்க, எப்படின்னா என் குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டாந்துருவாங்க அப்படின்றப்ப what is the quality that college is having? It's very important. அதை நம்ம வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டும். ரெகுலேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் அவுட்கம். நான் சொன்னேன் இல்லையா, என்ன படிக்கிறதுக்கு குழந்தை போதோ அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரியான பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா. படிச்சு முடிச்சதுமே குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பிளேஸ்மெண்ட் போட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200ல இருந்து 500 ரெக்ரூட்டர்ஸ் போட்டிருக்கோம். ஆனா அந்த ரெக்ரூட்டர்ஸ் எல்லாம் கரெக்டா வரானா, எப்பயோ வந்தாலும் அதுக்கான ஏத்த மாதிரியான ஒரு
கோர் ரிலேட்டட் ஜாப்ஸ் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்றத நம்ம வந்து ரியல் ஜாப் ப்ராஸ்பெக்டஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், செக் பண்ண வேண்டிய நம்ம காலகட்டத்தில் இருக்கும். ஃபினான்ஷியல் ரிஸ்க், லாங் டர்ம் போர்டு, நம்ம ஏதோ சரி மேனேஜ்மெண்ட் என் குழந்தை கேட்குது, மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னு நான் வாங்கிட்டு கடன் வாங்கிட்டு அது கட்ட முடியாம போறதுக்கு நம்மளுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை கட்ட முடியுமா, இது எல்லாத்தையுமே ஒரு பேரண்ட் ஆங்கிள் நீங்க செக் பண்ணி தான் ஆகணும். குழந்தைக்கு தெரியாது இதெல்லாம், நீங்க தான் பார்க்கணும். அது சின்ன குழந்தை, அவங்களுக்கு என்ன தெரியும், ஒரு 17 18 வயசு இருக்கக்கூடிய குழந்தைக்கு நீங்க இது எல்லாத்தையும் வந்து பார்த்து சொல்லணும் அப்படின்னா நீங்க தான் ஜட்ஜ் பண்ணி நீங்க தான் இது எல்லாத்தையும் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய அனுபவம் வேற, குழந்தையோட அனுபவம் வேற. குழந்தைய வந்து படிப்பு, அந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த சர்க்கிள்ல ஏதாவது கேட்டீங்கன்னா அதை சொல்லுமே தவிர இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் தான் கண்டிப்பா யோசனை பண்ணி டிசைட் பண்ணணும். எக்ஸிக்யூட்டிவ் இன்சைட்ஸ் அப்படின்ற மாதிரி காஸ்ட் டிஃபரன்ஸ் கேன் பி வந்து பாத்தீங்கன்னா காலேஜஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசமே இருக்கு. கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் மெரிட்ல தான் நம்மளுக்கு வந்து சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பணம் கொடுத்து சீட்டு வாங்குற மாதிரி எல்லாம் கவர்மெண்ட் கோட்டால எதுவுமே கிடையாது. மெரிட் பேஸ், நோ டொனேஷன். தென் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டா இஸ் ஈக்குவல் டு மணி ட்ரிவன் தான். எவ்வளவு நீ பணம் கொடுக்குறியோ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு கன்ஃபார்ம் பண்ணி சீட்டை வந்து கொடுத்துருவாங்க. பட் இதுலயும் சில காலேஜஸ் எல்லாம் இருக்கு, பணம் கொடுத்தா கூட மார்க்கும் வேணும் அப்படின்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் சில இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்த்து ஜாயின் பண்றதுல தப்பு கிடையாது. ரைட், அடுத்தது நம்ம பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் வார்னிங். பிளேஸ்மெண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு கேரண்டிட் வித் ஹை ஃபீஸ். நிறைய ஃபீஸ் கட்டுறதுனால நம்மளுக்கு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்றதும் கிடையாது. ரைட்டா, டாப் காலேஜஸ் ஒன்லி வயா கவுன்சிலிங் இருக்கு. சில காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டாப் காலேஜஸ் மேனேஜ்மெண்ட்லயும் சீட்டு வாங்கறதுக்கு இருக்கு. அதான் சொன்னேன் இல்லையா, மேனேஜ்மெண்ட் கோட்டா கூட கவுன்சிலிங்ல அவங்க என்ன பண்றாங்க, மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து கொடுக்குறாங்க. எல்லாருமே ஒரு 170 வாங்கிட்டு ஒரு டாப் காலேஜ்ல போய் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்கணும் கொடுக்கறது இல்லை. அவரும் 190 இருக்கா வா அப்படின்றது இல்லைன்னா அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிடையாது. பியூர் வந்து பாத்தீங்கன்னா +2 மார்க் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ரைட், சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். எல்லாரும் போட்டுட்டு அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டிஎன்இஏ 2026க்கான அப்ளிகேஷன் வந்து அதுல சாய்ஸ் ஃபில் பண்ணி ஃபில்டர் பண்ணி யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்ல வந்து கட் ஆஃப் ஜாஸ்தி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டே வருவாங்க. ரைட், அது நம்ம அப்புறமா பார்க்கலாம். 1.25 lakhs சீட்ஸ் வந்து நம்மளுக்கு இன்ஜினியரிங்ல தமிழ்நாடுல அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கு. ரைட்டா, கவர்மெண்ட் சீட்டு இவ்வளவு இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் எப்படி சார் கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்டுக்கு தெரியாமவே இருக்கு. எப்படி கால்குலேட் பண்றாங்க, நம்ம படிக்கக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் +2 மார்க்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அதுல மேத்ஸோட மார்க் வந்து பாத்தீங்கன்னா 100% எடுத்துப்பாங்க. பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப். இப்ப மேத்ஸ் வந்து 100, பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் 50-50, அப்ப 200 போடுவாங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா 100 மார்க் மேத்ஸ்ல வாங்குது, அது அப்படியே 100 மார்க் எடுத்திருப்பாங்க. 80 மார்க் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல வாங்குது, டிவைட் பை 2 40 மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில 90 வாங்குறாங்க, 45. அப்ப 185 என்றதான் இந்த குழந்தையோட கட் ஆஃப் இருக்கும். சில குழந்தைங்க 3லுமே சட்டம் வாங்குற குழந்தைங்களா இருக்கு, அப்ப 200 வந்துடும். அப்ப 200 தான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கேற்ற மாதிரி தான் 200, 199.75, 199.5 அந்த மாதிரி கட் ஆஃப்ஸ் வந்து கம்மி ஆகிட்டே வரும். வாட் இட் மேட்டர்ஸ், யுவர் கட் ஆஃப் ஸ்கோர் இஸ் சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்பர் இன் தி டிஎன்ஏ ப்ராசஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டிஎன்ஏ ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மார்க்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து சீட்டு வந்து அலாட் பண்ணிட்டே வருவாங்க. அப்ப ஹையர் கட் ஆஃப் இருக்கிறப்ப ப்ராபபிலிட்டி என்ன இருக்கு, சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டிட்டர்மைன்ஸ் which college and branches you can access through the centralized counseling system. Rank decide your college. இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, கட் ஆஃப் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ரேங்க் ஒன்று கொடுப்பாங்க. ரைட், இதுல ஓசி கேண்டிடேட் இருப்பாங்க, ஜெனரல் கேண்டிடேட் இருப்பாங்க. ஜெனரல் கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா மார்க் கம்பேர் பண்றப்ப ஒரு பிசி கேண்டிடேட்டுக்கு ஒரு 10ல இருந்து 20 மார்க் வரைக்கும் 10-15 மார்க் வரைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரே காலேஜ் ஜெனரல் கேண்டிடேட் ஒரு மார்க் எடுத்திருப்பாரு, ஒரு 199 எடுத்திருப்பாரு. அதே காலேஜ்ல பிசிக்கு கம்பேர் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா 180 வரைக்கும் கிடைச்சிருக்கும். இது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பாத்தீங்கன்னா 170 வரைக்கும் இருக்கு. அப்ப ரிசர்வேஷன் வந்து கம்பல்சரி நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணிக்கணும். அதே போல தமிழ்நாடு 6ல இருந்து 12 வரைக்கும் மாணவர்கள் வந்து படிச்சிருப்பாங்களே, அவங்களுக்கு ஸ்பெஷல் வந்து ரிசர்வேஷன் 7.5% இருக்கு. அதுல தனியா ரிசர்வேஷன்ஸ் வந்து கேஸ்ட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கேட்டகரி பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதை நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ், இதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். இது நிறைய பேர் தெரியும், ஒன்றும் இது கிடையாது. பட் அப்ளிகேஷன் போடுறப்பே கேட்பாங்க கவர்மெண்ட்ல என்னென்ன கேட்டகரிட்டு, நம்ம கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களே வந்து ஸ்பிளிட் பண்ணி நம்மளுக்கு அலாட்மெண்ட் வரப்ப நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம பார்த்து ஐயோ விட்டுட்டுமே அப்படிலாம் ஒன்றும் வருத்தப்பட தேவை. கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் வந்து 8,000 இருந்து 25,000 வருஷத்துக்கு ஆகும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 50,000 இருந்து பிரைவேட் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் இல்லாம நம்ம
பிரைவேட் காலேஜஸ்ல டைரக்ட் கவுன்சிலிங் மூலமே போறோம் அப்படின்னா 50,000ல இருந்து 1.25 lakhs பெர் இயர் வரைக்கும் நம்மளுக்கு ஆகுது. இப்போ டோட்டலா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1ல இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு செலவு இருக்கு. இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய அவுட்கம் என்ன இருக்கும், நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்கு, அது என்ன மார்க்கு, நம்மளுக்கு வந்து எவ்வளவு வந்து பிளேஸ்மெண்ட்ல வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டைரக்ட் அட்மிஷன்ஸ் போயிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட், பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் அலாட்மெண்ட், அதுக்கான ஃபீஸ். இதுல மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க நேரடியா பாத்தீங்கன்னா எந்த காலேஜ் வேணும்னு நினைக்கிறீங்களோ பிரைவேட் காலேஜ்ல 35% ரிசர்வேஷன் வந்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு கோட்டா சீட்ஸ் வச்சிருப்பாங்க. 100 சீட்னா 35 சீட்ஸ் அதுக்காக ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அதை நீங்க போய் சில காலேஜஸ்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கும் பார்ப்பாங்க, பணமும் வந்து கேட்பாங்க. சில காலேஜ்ல வந்து பணம் கொடுத்தா போதும் உங்களுக்கு சீட்டு வந்துடும். பட் பணம் கொடுத்தா போதும் சீட்டு வந்துடும்னா அதுக்காகவா ஜாயின் பண்றீங்க அப்படின்றதையும் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணணும். டைரக்ட் அட்மிஷன் த்ரூ காலேஜ், நோ சென்ட்ரல் சிஸ்டம் 35% வந்து சீட்ஸ் வந்து ரிசர்வ். டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸ்டு டாப் காலேஜஸ் வரும், மணி பேஸ்டு மோஸ்ட் காலேஜஸ் வந்து இருக்கு. காசு கொடுத்தா போறப்பா இப்ப எடுத்துன்னு வந்து கட்டிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றவங்களா இருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் காஸ்ட் வந்து டயர் 1ல வந்து கொஞ்சம் வந்து கம்மியாவே இருக்கும், டயர் 2ல கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். டயர் 3ல நம்ம தேவையான குரூப் வேணும் அப்படின்றதுனால இஷ்டத்துக்கு வாங்குறவங்களும் இருக்கதான் செய்யாங்க. ரிட்டர்ன் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதுல வந்து நிறைய இருக்கு. டொனேஷன் இருக்குது, ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கு, டிரான்ஸ்போர்ட்லாம் கம்பல்சரி பே பண்ணணுன்றதெல்லாம் சில எல்லாம் சொல்லுவாங்க. இது கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கவர்மெண்ட் கோட்டால வந்து ஆல்மோஸ்ட் வந்து மெரிட் சீட் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. ஃபீஸும் கம்மியா இருக்கும், ROI இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிரான்ஸ்பரண்டா நம்மளுடைய ஃபீஸை வந்து அங்க நம்ம பார்க்க முடியும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ், ரிஸ்கி இருக்கு, டிரான்ஸ்பரண்டே இருக்காது. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 லட்சம் கொடுத்துருப்பாங்க, ஒருத்தர் வந்து 6 லட்சம் வாங்கியிருப்பாங்க, ஒருத்தர் வந்து 12 லட்சம் வாங்கியிருப்பாரு, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபுளுன்ஸ்ல போயிருப்பாரு, ஒண்ணுமே இல்லாம இந்த மாதிரி எல்லாம் டிஃபரன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியாது. அது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. அதனால நம்ம அதுல வந்து எதுவும் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரைட்டா? கட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டாப் காலேஜஸ் எல்லாம் போனோம்னா சிஜி கேம்பஸ், MIT எல்லாம் போனோம்னா சென்னையில 190 பிளஸ் வந்து மார்க்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். 160 to 189 ஒரு ஸ்ட்ராங் பிரைவேட் கவர்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கூட வந்து பார்க்க முடியும். 130 to 159 கேர்ஃபுல்லா வந்து என்ன பண்ணணும், கரெக்டா பிளான் பண்ணி போகணும். 130க்கு கீழே இருக்கீங்கன்னா இன்ஜினியரிங் பத்தி நீங்க திங்க் பண்ணி தான் ஆகணும். சும்மா வந்து மார்க் இல்ல ஒன்றும் இல்லை ஆனா இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் 120 130க்கெல்லாம் பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் ஸ்ட்ராங் இல்லைன்னா அப்புறமா அங்க போய் என் குழந்தை வந்து தடுமாறுது. அதனால வேற எதனா பார்க்க முடியுமா அப்படின்றத பேரண்ட் கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணணும். காலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி டாப் காலேஜஸ்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கவுன்சிலிங் மூலமா தான் வருவாங்க. மிட் காலேஜஸ் வந்து போத் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். டாப் காலேஜஸ்ல கவர்மெண்ட் சான்ஸ் இல்ல, அதே போல பிரைவேட் காலேஜஸ்ல நம்ம சொன்ன மாதிரி போத் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள். லோ டயர் காலேஜஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் எப்படின்னா சீட்டை கொடுத்து முடிக்கிறதா தான் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ரைட். பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹை ஃபீஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஹை சேலரி. அதை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். நீங்க ஆஸ்தி கட்டுறதுனால மேனேஜ்மெண்ட் கோட்டால ஃபீஸை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 லட்சம் ரூபாய் கொடுத்து நம்ம சீட்டு வாங்குறதுனால நம்மளுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துருவாங்களான்னா அதெல்லாம் கிடையாது. ரைட்டா? 6ல இருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் டயர் 1 காலேஜஸ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. டயர் 2 காலேஜ்ல நம்ம பேசுறது வந்து பாத்தீங்கன்னா மீடியம் சேலரி தான். எல்லாத்தையும் வந்து டாப் ஹை சேலரி எவனா ஒருத்தன் வாங்கிருப்பான், அதெல்லாம் வச்சுக்கலாம் நம்ம காலேஜை கம்பேர் பண்ண முடியாது. டயர் 2 காலேஜ்ல 3ல இருந்து 5 லட்சம் ரூபாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். டயர் 3ல வந்து 2.5 lakhsல இருந்து 3 lakhs அது கூட கிடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு இல்லாம கூட இருக்கு. இதெல்லாத்தையும் நம்ம தான் என்ன பண்ணணும், செக் பண்ணிக்கணும். அவங்க ஏதோ சொல்றாங்களே போடுறாங்களே எனக்கு சீட்டு வாங்கணுமேன்றதுனால போய் கொட்டி வாங்கக்கூடாது. காமன் மிஸ்டேக்ஸ் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய பேர் கவுன்சிலிங்கே பார்ட்டிசிபேட் பண்ணாம இப்ப ரிசல்ட்டே வரல. எல்லா காலேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட்டுக்கு எனக்கே நிறைய காலேஜ் சார், இந்த காலேஜா அந்த காலேஜா இதுவா அதுவா எதுக்குன்னு கேட்டா இல்ல சார் சீட்டு பிளாக் பண்ணோம், சீட்டு வந்து கொடுப்பீங்களா அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸ் போடுறதுனால நம்ம தான் காலேஜ் பீப்புள் நினைச்சிட்டு நம்மளுக்கு கால் பண்றாங்க. அது மாதிரி நீங்க என்ன பண்ணணும், கவுன்சிலிங்கே நிறைய பேர் அட்டன் பண்ணாம மேனேஜ்மெண்ட்ல மார்க் வந்தா கூட அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் பணம் கட்டிட்டு ஜாயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாத்தையும் நம்ம ஸ்கிப் பண்றவங்களா இருக்காங்க. ஆல்வேஸ் எக்ஸாஸ்ட் தி கவுன்சிலிங் ரூட் பிஃபோர் கன்சிடரிங் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ரைட்டா? அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கவுன்சிலிங் என்னன்றதை பார்க்கணும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் அப்புறம் சீட் கிடைக்காம போச்சுன்னா போனா போகுது. நம்மளால மெரிட்ல சீட் வாங்க முடியலன்னா எப்படி எதுக்கு போய் அதை போய் பணம் கட்டும். குழந்தைய படிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் என்னன்றதை பார்க்கணும். தவிர பணத்தை கொடுத்து சீட்டு வாங்கி கொடுத்தா அந்த குழந்தை எங்க படிக்கும். ரைட். ட்ரஸ்டிங் ஏஜென்ட், அன்வெரிஃபைட் ஏஜென்ட்ஸ் ஆஃபன் மிஸ்லீட் ஃபேமிலிஸ் இன்டு காஸ்ட்லி டிசிஷன். இந்த காலேஜ் சூப்பர் காலேஜ், இதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்துருங்க, நான் மேனேஜ்மெண்ட்ல எனக்கு தெரியுங்க, நான் சீட்டு வாங்கி கொடுத்துறேன். அவர் போய் அங்க வாங்கி கொடுத்தாருன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50ல இருந்து 1 லட்சம் ரூபாய் கிடைக்குமா. இவரு என்ன பண்ணுவார், 8 லட்சம் ரூபாய் அங்க கேட்டிருப்பாங்க, இவர் 9 லட்சம் ரூபாய் வச்சு 1 லட்சம் ரூபாய் எடுத்துப்பாரு. எதுக்கு தேவையில்லாம 1 லட்சம் ரூபாய் அடிஷனலா கொடுக்கறது. ரைட்டா? அதெல்லாத்தையும் பார்த்து நம்ம பண்ணணும். பேயிங் டொனேஷன் பிளைண்ட்லி
இதெல்லாம் கேட்குறான் என்ன சார் எனக்கு சீட்டு கிடைச்சா போதும்னு இருக்கிறதுக்கு சம்பாதிச்சதெல்லாம் எடுத்துன்னு போய் கொட்டி வாங்குறது. அது பேரண்ட் கிட்ட இருக்கு அதனால கொடுப்பாங்க. இல்லாதவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. அது அவங்களுடைய பேரண்டோட டிசிஷன். சூசிங் காலேஜ் ஓவர் பிரான்ச். பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் ஆஃபர் மேட்டர்ஸ் மோர் தென் காலேஜ் நேம் ஃபார் கெரியர் அவுட்கம்ஸ். இதை வந்து முக்கியமா வந்து பார்க்கணும். சும்மா காலேஜ் பேர் மட்டும் இல்லை. நம்ம என்ன இப்போ குரூப் படிக்கிறோம் அது ஒர்த்தா இருக்கா? இந்த குரூப் வந்து எல்லாரும் கேட்கறான்றத நான் போய் அந்த குரூப்ல போய் படிக்கிறேன்னா இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கு. இக்னோரிங் கிராஸ்ல ஆர்வாயை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு காலேஜ் அப்படின்ற மாதிரி போய் சேருது. எல்லாம் ஃபைனல் டிசிஷன் நம்ம எடுத்துறோம் அப்படின்னா நம்மளுடைய கட் ஆஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் வந்து வாட் இஸ் மை பட்ஜெட் அப்படின்றது நாங்கள் பிளான் பண்ணணும். மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே சொல்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்போ நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்து தான் பண்ணுவோம். திஸ் காலேஜ் வெரிஃபைடு. இந்த காலேஜ் நல்ல காலேஜா ஓகேவா ஒரே நேம்ல பல காலேஜஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து நீங்க வந்து பண்ணுங்க. கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன ஒன்லி இஸ் ஜஸ்டிஃபைட். ரைட்டா? ஒன்றும் அர்ஜென்ட் படாதீங்க. நிதானமா இருங்க. உங்களுக்கு தேவையான கிளாரிட்டி எடுத்துங்க. ஒரு சாய்ஸ் வந்து பண்றதுக்கு முன்னாடி சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 10 காலேஜோட லிஸ்ட் எடுத்துங்க. அந்த காலேஜஸ் பத்தி வெரிஃபை பண்ணுங்க. நேரடியா போய் பாருங்க. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க டிசைட் பண்ணி இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணுங்க. டிஎன்இஏ அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இன்னும் கூடிய விரைவில் வரும். உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது எங்கிட்ட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா 9176752121 நம்பர்ல எப்ப வேணாலும் நீங்க கால் பண்ணி பேசலாம். ரைட். ஆர்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்னையில அட்டகாசமா நீட்டுக்கு வெயிட் பண்ணி படிச்சு 1 இயர் டிராப் பண்றாங்க இல்ல ரிப்பீட் பண்றாங்க அப்படின்ற குழந்தைங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட் வாங்குறதுக்கு ஒரு 20 ஸ்டூடெண்ட்டை வச்சு வந்து ஸ்பெஷல் பேட்ச் ஒன்றும் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய 3ஆம் தேதி மே 3 நீட் எக்ஸாம் இருக்கு. அது முடிஞ்சப்போ ஒரு நாள் பிரேக் கொடுத்து 5ஆம் தேதியில இருந்து இந்த கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்களுக்கு இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு ஐடியா இருந்ததுன்னா 100% வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா வாங்குறதுக்கான ஃபோக்கஸ் பண்ணி நம்ம டீச்சர்ஸ் 20 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 பேர் நம்ம வந்து ஃபேக்கல்டி டீம் அந்த மென்டார்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண போறோம். குழந்தையோட இன்னும் என்ன இருக்கு, அவங்களுடைய டிராபேக்ஸ் என்ன, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு எங்க சப்ஜெக்ட்ல எங்க நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும், இது எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்த ஸ்ட்ரெஸ் இல்லாம அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி டெய்லி பேசிஸ்ல அவங்களுக்கு வந்து ஒரு 6 மாசத்துல கரெக்டா கம்ப்ளீட்டா பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் கத்து கொடுத்து ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ண வச்சு அப்புறமா ஒரு ரிவிஷன் ஒரு ரெண்டு மாசம் வந்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கொடுத்து அடுத்த 2 மாசத்துக்கு வந்து செகண்ட் ரிவிஷன் கொடுத்து ஒரு லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட ஃபுல் மாக் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய மாக் டெஸ்ட் வச்சு கம்ப்ளீட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேற்பட்ட ஃபுல் டெஸ்ட் எழுதிடுவாங்க. இருந்தாலும் அந்த லாஸ்ட் மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 மாக் டெஸ்ட் எழுத வச்சு குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹை ஸ்கோர் பண்ண வச்சு நம்ம என்ன பண்றோம், கவர்மெண்ட் கோட்டா சீட்டை வாங்குறதுக்கு நம்ம தயார் பண்றோம். அந்த மாதிரி குழந்தை வந்து நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு பண்ணி இந்த மார்க்ஸ் சப்போஸ் எழுதுறப்ப ஏதாவது ப்ராப்ளம் இருந்து கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடைக்கலாம்னா நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை 100% ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் கொடுக்குறோம். டியூஷன் ஃபீஸை நம்ம என்ன பண்றோம், 100% ரீஃபண்ட் கொடுக்குறோன்ற உத்தரவாதம் கொடுக்குறோம். இந்த 20ல உங்க குழந்தை இருந்துட்டு படிச்சு அடுத்த வருஷம் நீட்டுல தேர்வு எழுதி கவர்மெண்ட் கோட்டா சீட் வாங்கணும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமுக்கு நீங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசி இமிடியேட்டா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல திருப்பி பாக்குறாங்க. தேங்க்யூ. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டார்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி.